அதிகாரம் 19. செங்கடலால் அழிவும் மீட்பும். இறை பற்றில்லாதவர்களை கடவுளின் சீற்றம் இரக்கமின்றி இறுதி வரை தாக்கியது. ஏனெனில் அவர்கள் செய்யவிருந்ததை கடவுள் முன்னரே அறிந்திருந்தார். ஏனெனில் இஸ்ரேலர் புறப்பட்டு செல்ல விடை கொடுத்து விரைவில் அவர்களை வெளியே அனுப்பி வைத்த அதே எகிப்தியர்கள் பிறகு தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். எகிப்தியர்கள் தங்களுள் இறந்தவர்களின் கல்லறைகளில் புலம்பி அவர்களுக்காக இன்னும் துயரம் கொண்டாடுகையில் இன்னோர் அறிவற்ற சூழ்ச்சியில் இறங்கினார்கள். முன்பு யாரை வெளியேறும்படி வேண்டிக் கொண்டார்களோ அவர்களையே தப்பியோடுவோரை துரத்துவது போல் துரத்தி சென்றார்கள். தங்கள் நடத்தைக்கு ஏற்ற முடிவுக்கே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதனால் இதற்கு முன் நடந்தவற்றையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டார்கள். இவ்வாறு தங்கள் துன்பத்தின் குறையாயிருந்த தண்டனையை நிறைவு செய்தார்கள். இவ்வாறு மக்கள் வியத்தகு பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்களுடைய பகைவர்களோ விந்தையான சாவை எதிர்கொண்டார்கள். பிள்ளைகள் தீங்கின்றி காக்கும்படி படைப்பு முழுவதும் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தம் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் உலர்ந்த தரை தோன்றியது. செங்கடலினுடே தங்கத் தடையில்லாத வழியும் சீறி பாயும் அலைகளினுடே புல் தேடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளிக்கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். இயற்கையில் ஏற்பட்ட மாற்றம். அவர்கள் வேற்று நாட்டில் தங்கியிருந்த போது நிகழ்ந்தவற்றை இன்னும் நினைவு கூர்ந்தார்கள். விலங்குகளுக்கு மாறாக கொசுகளை நிலம் தோற்றுவித்ததையும் மீன்களுக்கு மாறாக தவளை கூட்டங்களை ஆறு உமிழ்ந்ததையும் அவர்கள் இன்னும் நினைவில் வைத்திருந்தார்கள். பின்பு சுவையான இறைச்சியை அவர்கள் விரும்பி வேண்டிய போது புதுவகை பறவைகளை கண்டார்கள். ஏனெனில் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய கடலிலிருந்து காடைகள் புறப்பட்டு வந்தன. எகிப்தியர்களின் குற்றமும் தண்டனையும். பேரிடியால் எச்சரிக்கப்பட்ட பின்னரே பாவிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தாங்கள் செய்த தீச்செயலுக்காக நீதியின்படி துன்புற்றார்கள். ஏனெனில் அந்நியர் மட்டில் பகைமையுடன் நடந்து கொண்டார்கள். சோதோம் நகரை சேர்ந்தோர் தங்களை நாடி வந்த வேற்றினத்தாருக்கு இடம் கொடுக்க மறுத்தார்கள். எகிப்தியர்களோ தங்களுக்கு நன்மை செய்தவர்களையே அடிமைப்படுத்தினார்கள். இது மட்டுமன்று, சோதோம் நகரை சேர்ந்தவர்கள் ஏதேனும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். ஏனெனில் அவர்கள் அயல் நாட்டினரை பகைவர்களென நடத்தினார்கள். எகிப்தியர்களோ அயல் நாட்டினரை விழா கோலத்துடன் வரவேற்று எல்லா உரிமைகளையும் அவர்களுக்கு அளித்த பின்னரும் கொடுந்தொல்லைகள் தந்து அவர்களை துன்புறுத்தினார்கள். நேர்மையாளரின் கதவு அருகில் சோதோம் நகரை சேர்ந்தோர் கவ்விய காரிருளால் சூழப்பட்டு தத்தம் கதவை தடவி பார்த்து வழி தேடியது போல் எகிப்தியரும் பார்வையற்று போயினர். இயற்கையில் விளங்கிய இறைவனின் ஆற்றல். யாழின் ஸ்ருதிகள் மாறாமலே இருந்து கொண்டு பண்ணின் இயல்பை மாற்றி அமைப்பது போல் இயற்கையின் ஆற்றல்களும் செயல்படுகின்றன. நிகழ்ந்தவற்றைக் கண்டு இந்த உண்மையை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நிலத்தில் வாழும் விலங்குகள் நீரில் வாழும் விலங்குகளாக மாறின. நீந்தி திரியும் உயிரினங்கள் நிலத்திற்கு ஏறி வந்தன. நீரின் நடுவிலும் நெருப்பு தன் இயல்பான ஆற்றலை கொண்டிருந்தது. தீயணைக்கும் தன் இயல்பை நீரும் மறந்துவிட்டது. மாறாக அழியக்கூடிய உயிரினங்கள் நெருப்புக்குள் நடந்த போதும் அவற்றின் சதையை அது சுட்டெரிக்கவில்லை. பனிக்கட்டி போல் எளிதில் உருகும் தன்மை கொண்ட அந்த விண்ணக உணவையும் உருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் மக்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினீர். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நீர் அவர்களுக்கு துணை புரிய தவறவில்லை.